ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய ஸ்வீட்டு உங்கள் வீட்டில் எப்படி சிம்பிளாக செய்யுங்கிறத பார்ப்போம் வாங்க. இந்த பாதாம் அல்வாவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா வெந்நியை நல்லா கொதிக்க விட்டு பாதாமை தட்டி தொலியை ஒதிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். தண்ணி ஊற்றாமல் பால் ஊற்றி நைஸாக அரைங்க. பாதாமை மட்டும் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சிடணும். சீனியையும் அரைச்சி வச்ச பாதாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாகவே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். அப்பப்போ நெய்யை வந்து கொஞ்சம் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப பொறுமை வேணும். லோ ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காமல் ஒரு 20 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கடைசியாக குங்குமப்பூ மேலே சேர்த்துக்கணும். கல்யாண வீட்டில் நிறைய ஸ்வீட் பண்ணியிருக்கோம். இந்த பாதாம் அல்வா செஞ்சு நம்ம இலையில பரிமாற சொல்ல இலையில கொஞ்சம் கூட மிச்சமே இருக்காது, எல்லாத்தையும் சாப்பிடுவோம். சூப்பராக பாதாம் அல்வா ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.